கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்புட்ன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட்ட பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். அது மாடு வளர்க்குற எல்லாத்துக்குமே இந்த ஒரு பதிவு 100க்கு 100% ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு நான் எத பத்தி நான் பேச போறேன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது மாடுகளுக்கு திஷ்டி சுத்தி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டா 100% ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இப்ப நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாரி யாருமே நம்மள நினைக்க மாட்டாங்க. அதாவது இவன் எப்படா கெட்டு போவான் அப்படின்னு தான் எல்லாருமே நமக்கு நினைக்கிறாங்க. அதாவது அதாவது சில பேர் நம்ம சுத்தி எவ்வளோ பேர் இருந்தாலும், அவங்க என்ன நினச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா, இவன் நல்லா இருக்கான் அப்புட்ன்னு தான் நெனப்பாங்க. அதாவது இவன் 10 மாடு வச்சிருக்கான், 20 மாடு வச்சிருக்கான், இவன் மாசம் இவ்வளோ சம்பாரிக்கிறான் அப்புட்ன்னு தான் நெனப்பாங்களே தவிர, ஆனா அவன் அந்த மாட வச்சுக்கிட்டு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், எவ்வளோ துன்பப்படுறான், அதுக்காக எவ்வளோ செலவு பண்றான், அவன் என்னென்ன விஷயத்தலாம் அதுக்காக விட்டு குடுத்துட்டு அவனோட வாழ்க்கைய அர்ப்பணிக்கிறான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனாலும் இவன் 10 மாடு வச்சிருக்கான், 15 மாடு வச்சிருக்கான், மாசம் 1,00,000 சம்பாரிக்கிறான், மாட்டுலேருந்து மாசம் 1,00,000, 2,00,000 சம்பாரிக்கிறான், இவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நெனைக்கிறவங்க தான் நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருமே. இது உண்மையான்னு கேட்டா, இதுதான் உண்மை. இதுதான் ரியலான ஒரு லைஃப்பும் கூட. ஆனாலும் அதாவது சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது பெரியவங்க ஒரு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது செத்து பிழைச்சவன் கூட உண்டு. ஆனா, கண் திஷ்டில பட்டு பிழைச்சவன் எவனும் இல்ல. செத்தவன் கூட பொழச்சு வந்துட்டான் சரித்திரம் இருக்கு. ஆனா, ஒருத்தவங்களோட கண் திஷ்டில இருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஏன்னா, ஒரு கண் திஷ்டில பட்டுட்டான் அப்படின்னா, இவன் நல்லா இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டானாவே போதும். அடுத்த நாள் அவனுக்கு காய்ச்சல் வந்துரும். அடுத்த நாள் தலைவலி அப்படிங்க அவனோட வாழ்க்கையே அப்படியே முடிஞ்சு போயிரும் போயிருக்கும். இப்போ நம்ம மாடு இருக்கு அப்படின்னா, அந்த மாடு இருக்கு. அந்த மாட்ட நல்லா பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். அதே ஆஹா! இந்த மாடு என்னடா! இந்த மாடு எப்படியும் ஒரு 80,00,000 போட்டு மாடு வாங்கியிருப்பானா? இந்த மாடு எவ்வளோ இருக்கும்? ஒரு 80,00,000 இருக்கும். இது எவ்வளோ பால் கறக்கும்? எப்படியும் ஒரு ஒரு நாளைக்கு காலையில பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 20 லிட்டரு, 22 லிட்டர் கிட்ட குறையாம கறக்கும்பா. அப்ப சாயங்காலம் அதே மாரி கறக்குது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 50 லிட்டர் அப்படின்னா, அப்போ மாசத்துக்கு எவ்வளோ லிட்டர் கறக்கும்? அப்ப இவன் எவ்வளோ சம்பாரிப்பான் அப்படின்ட்டு ஒரு கணக்கு போட்டாங்க அப்படின்னாவே, நம்ம ஜோலி முடிஞ்சுச்சு. அவ்வளோதான். அடுத்த நாளே அந்த மாட்ட பார்த்தோம்னா, பால் சுத்தமா இருக்காது. 25 லிட்டர் கறந்துக்கிட்ட மாடு என்ன பண்ணும்னா, சடனா வெறும் 14 லிட்டர், 15 லிட்டர் எங்கடா 10 லிட்டர் அப்புட்ன்னா, முடிஞ்சுச்சு அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாரி அடுத்த நாள் பார்த்தோம் அப்புட்ன்னா, அந்த மாடு காய்ச்சலா இருக்கும். கால் நொண்டும், சளி புடிச்சுக்கிட்டு உடம்பு முடியாம கிடக்கும். அதுக்கு 1 வாரம், 10 நாள், 20 நாள் அதுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு, அதோட வாழ்க்கைங்கிறது நம்ம முடிஞ்சிரும். ஏன்னா, கண் திஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம்ங்கிறது கண்டிப்பா உண்ம. அதனால இப்ப கண் திஷ்டிய நம்ம எப்படி போக்குறது அப்படின்னா, கண் திஷ்டி அப்படிங்கிறது கம்பல்சரி எல்லாமே படும். அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், வேற யாராக இருந்தாலும் சரி, நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாரி எவனும் நினைக்க மாட்டான். அவன் எப்படா கீழ விழுவான், அவன மிதிச்சு நம்ம எப்படா மேல ஏறி போலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருமே நினைக்கிறதுங்க. அதனால இந்த கண் திஷ்டிய எப்படி நம்ம போக்குறது அப்படின்னா, மாசத்துல கண்டிப்பா செய்யுங்க. அதாவது வாரத்துல 2 நாள், அதாவது செவ்வா, வெள்ளி தவறாம மாட்டுகளுக்கு திஷ்டி சுத்தி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். அதாவது திஷ்டி சுத்தி போடுறதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 5 வரமிளகாய் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் கல்லுப்பு, அது இல்லாம காலடி மண். அதாவது இப்ப மாடு நீங்க வச்சிருக்கீங்கன்னா, இப்ப அதிகமா நடந்து போவாங்கல்ல, மக்கள் நடந்து போவாங்கல்ல, அதுல அந்த காலடி மண்ண எடுத்துக்கங்க. கொஞ்சம் ஒரு பிடிச்சு எடுத்துக்கிட்டு, இந்த காலடி மண்ணு, 5 வரமிளகாய், உப்பு, அதோட இந்த இப்ப நான் சொன்னேன்ல, அதாவது கடுகு எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா, மாட்ட நீங்க 10 மாடா இருக்கட்டும், 20 மாடா இருக்கட்டும் வச்சிருந்தாலும் சரி, அந்த மாட்ட நீங்க புடிச்சு இடதுபுறமா 3 சுத்தும், வலதுபுறமா 3 சுத்தும் அப்படிங்கிற மாரி சுத்துங்க. சுத்திட்டு அந்த மாட்ட நீங்க சுத்தி முடிச்சதுக்கப்புறம், கீழ அந்த மாட்ட சுத்துனோனே காரி துப்பிருங்க. அதேமாரி 2வது மாடு சுத்துனீங்கன்னா, அதே மாரி அதாவது வலதுபுறமா 3 சுத்து, இடதுபுறமா 3 சுத்து சுத்தி அதே மாரி காரி துப்பிருங்க. இதே மாரி நீங்க எல்லா மாட்டுக்குமே வலதுபுறம் 3 சுத்து, இடதுபுறம் 3 சுத்துன்னு சுத்துனதுக்கப்புறம், மொத்தமா மாட்ட எல்லாத்தையுமே எங்க மாட்டுக்கு திஷ்டி சுத்தி போட்டுட்டீங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, கடைசியில அந்த மாட்டுக்கு இப்ப சுத்தி போட்டுட்டு, திரும்பி பார்க்காம என்ன பண்ணணும், திரும்பி அதே மாரி 3 துப்பு காரி துப்பிருங்க. காரி துப்பிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, இதே மாரி இப்ப அடுப்புல நீங்க சமைக்கிறீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நல்லது. இப்ப அடுப்புல இருக்கீங்க அப்படிங்கிறப்ப, அது நெருப்பு கிடக்கும் தெரியுமா? அந்த நெருப்புல என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க சுத்துனீங்கல்ல, அத எல்லாமே என்ன பண்றீங்கன்னா, அந்த நெருப்புல போட்டுருங்க. நெருப்புல போட்டீங்க அப்படின்னாவே, நீங்க எந்த அளவுக்கு கண் திருஷ்டி இருக்கு அப்படிங்கிறத, அந்த நெருப்பே உங்களுக்கு காட்டிக் குடுத்துறாது. அக்னி பகவானே உங்களுக்கு காட்டிக் குடுத்துருவாரு. அது எப்படிப்பா? அது சாத்தியமான்னு கேட்டா, கண்டிப்பா. வரமிளகா இருக்கு, அதேமாரி உப்பு இருக்குது, காலாடி மண் இருக்கு, அதுக்கு இல்லாம கடுகு இருக்குங்கிறப்ப, இது எல்லாத்தையுமே நீங்க அதில நீங்க போட்டீங்க அப்படிங்கிறப்ப, அந்த நெருப்புக்கு அது ரொம்ப புகையும். அதே புகையாம இருக்கு. ஏன்னா, நெருப்பு நம்ம போட்டிருக்கோங்கிறப்ப அதிகமா புகையணும். அந்த இடத்துல புகையவே இல்ல. மொளகா போட்டு புகையல அப்படிங்கிறப்ப, அந்த இடத்துல என்னன்னா,
கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தாக்கம். அதாவது உங்க மாட்டுக்கு வந்து அதிகமா வந்து கண் திருஷ்டி இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து அந்த இடத்துல வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது அதிகமா வந்து மிளகா அந்த நெருப்புல போட்டு அதிகம் வந்து அந்த புகை அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறப்ப, நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது மாட்டுக்கு வந்து கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதே அந்த நெருப்புல அந்த மிளகாய் எல்லாமே நம்ம நம்ம திருஷ்டி தூக்கி போட்டோம்ல, அது எல்லாமே வந்து அதிகமா வந்து புகஞ்சிச்சு, ரொம்ப வந்து காரம் ஏறுது அப்படிங்கிறப்ப, அந்த நெருப்புக்கிட்ட வந்து நம்மளால நிக்க முடியல அப்படிங்கிறப்ப, நமக்கே வந்து அந்த புரை ஏறுது அப்படிங்கிறப்ப, அந்த இடத்துல வந்து கண் திருஷ்டி அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே அந்த இடத்துல வந்து அதிகமா வந்து காரம் இல்லாம, அதாவது காரம் இல்லாம அதே மாரி உங்களுக்கு வந்து புரை ஏறல. நீங்க பக்கத்திலேயே நின்னு அது வந்து நீங்க வந்து புரை ஏறல அப்படிங்கிறப்ப, கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கு. நீங்க நின்னும் அந்த இடத்துல வந்து ரொம்ப புகையுது அப்படிங்கிறப்ப, அந்த இடத்துல கண் திருஷ்டி இல்ல. அதிகமாக அது அதிகமா வந்து உங்களுக்கு காரம் ஏறுது, புகையுது அப்படிங்கிறப்ப, அந்த இடத்துல வந்து கண் திருஷ்டி இல்லன்னு அர்த்தம். இதே புகையில அவ்வளோதான் அப்படிங்கிறப்ப, கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கு. அதனால உங்களோட மாட்டையும், ஆட்டையும் கண்டிப்பா சொல்றேன், சுத்தமா, சுகாதாரமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாம மனிதர்கள் அ நடபாதையில வந்து அந்த மாடுகள வந்து பார்க்குற மாரியோ அப்படிங்கிறது கட்டுறத வந்து தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதான் சொன்னேன்ல, என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாரி யாருமே வந்து நினைக்க மாட்டாங்க. நம்ம எப்போடா கெட்டு போவோம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதனால நம்மளோட மாட்ட நம்ம தான் வந்து பத்திரமா பார்த்துக்கிறது நம்மளோட ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை. அதனால கண்டிப்பா சொல்றேன், மாடுகளுக்கு வந்து செவ்வாய் வெள்ளி வந்து கண்டிப்பா நான் சொன்னேன்ல, இந்த ஒரு விஷயத்த வந்து திருஷ்டி சுத்தி போட்டீங்க அப்படின்னா, மாடும் சரி கண்டிப்பா நலமா இருக்கும். அதேமாரி நீங்களும் நலமா இருப்பீங்க. அதான் சொல்றேன், எந்த ஒரு விஷயத்தையும் சொல்றேன், யோசிச்சு செய்யுங்க. எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. அதான் சொல்றேன்ல, எதையுமே சிந்திச்சு செயல்படுங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சுனா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, கண்டிப்பா நம்மளோட இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல் முழுக்க முழுக்க உங்களுக்கான சேனல். அதாவது விவேக் கிருஷ்ணா டெக் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வந்து கால்நடைகளுக்காக, கால்நடை நண்பர்களுக்காகவும், மாடுகளுக்கு ஏற்படும் துன்பங்கள், துயரங்களுக்காகவும் இந்த சேனல். மாட்டுங்க பத்தின அனைத்து தகவலும் உங்க மாட்டுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அத வந்து டைரக்ட்டா கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பா வந்து நான் தருவேன். அதான் சொல்றேன், இந்த சேனல் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கானது. கண்டிப்பா சொல்றேன், ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி என்ட்ட வந்து சொல்லுங்க. அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பா நான் சொல்றேன். உங்களோட ஒரு நண்பனா, உங்களுக்கு அதாவது சொல்ற மாரி உங்களோட சகோதரனா கண்டிப்பா நான் இருப்பேன். அதனால எதையுமே என்ட்ட தாராளமா நீங்க கேட்கலாம்.